நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ரெண்டு பக்கமே இந்த கேள்வி கேட்கிறேன். யார் வேணாலும் பதில் சொல்லுங்க, ஆனா கன்ஸ்ட்ரக்டிவா பதில் சொல்லணும். கடன் இல்லாமல், கடன் வாங்காமல் குடும்பத்தை, வாழ்க்கையை ஓட்ட முடியுமா, ஓட்ட முடியாதா? முடியாது சார். ஏன் ஏன் ஓட்ட முடியாது நினைக்கிறீங்க சார்? நான் கடனையே வந்து ஒரு டிசிப்ளின்டு சேவிங்ஸாக தான் சார் பார்க்குறேன். அதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் சார். அந்த கமிட்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம ஓடணும். இப்போ கடன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்போம். வர்றது என்ன வருதோ அதுக்குள்ள அந்த செல்ஃப் கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வளரவே வேண்டாம், இதே போறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தா அது போறோம். ஆனா நான் அதை அப்படி பார்க்கல சார். நான் வாங்குற கடன் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு லெவல்ல இருந்து லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு, ஒரு டிசிப்ளின்டு சேவிங்ஸா இருக்கிறதுக்கு நான் கடனை யூஸ் பண்ணிக்கிறேன். கடன் வாங்கி நான் ஒன்னு யூஸ் பண்ணிட்டா அதை நான் கட்டி ஆகணும். So I will be automatically allocating my funds towards that whatever liability I have. அவங்க கணவர் எங்க இருக்காரு? இப்போ கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கமிட்மெண்ட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்றதை விட கடனை வாங்கி ஒழுங்கா மாசம் மாசம் கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இது வாங்க அந்த மரியாதை முகதர்ஷனுக்காக பண்றவங்க இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டும் போது என்ன ஆயிடுது அப்படின்னாங்க சார், உங்களுக்கு உங்க லெவலில் அடுத்த லெவலை பத்தி நீங்க யோசனையே பண்ண மாட்டீங்க. இந்த கடனை கட்டணும், இந்த மாதிரி போக்குவரத்து எப்படி இருக்கும்னு உங்க growth வந்து இதுல சத்தியமா அடிபட்டு போயிடும். நீங்க ஃபர்தரா ஏதாவது பண்ணணும், இல்லை நம்ம ஃபர்தராக இந்த ஜாப் விட்டு ஒரு அடுத்த ஜாபுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லாம் உங்களுக்கு வரவே வராது. இந்த லோன் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம இங்கேயே தான் இருக்கணும், இங்கே தான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லேயே தான் ஓடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்போ வந்து ஒரு ஜாபை குறித்துன ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரைட், அப்படி நினைக்கிறாரு சார். ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் இஸ் ரைட் ஆல்சோ. இன் கேஸ் அவர் வந்து ஜாப் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதோ நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸோ போகணுன்னா முடியலன்னு நினைக்கலாம். ஆனாக்க நீங்கள் அதை ஒரு என்ன சார் சொல்லணும், ஒரு கமிட்டட் சேவிங்ஸா இது சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். வருஷம் பூரா நம்ம வேலை மாறிட்டே இருக்க போறோமா? இல்லையே. வருஷம் பூரா நம்ம ஜாபை விட்டுட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் போகலான்னு நினைப்போமா? இல்லை. அந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாதப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப வந்து இந்த ஜாப் மாறணுங்கிற அந்த தாட்டே வராது. போருமே, இவ்வளவு பணம் வருதே, இதுலயே குடும்பம் நடத்திட்டு போலாம், எதுக்கு மாறணும்? அந்த மாதிரி கிடையாது சார். ஏன்னா இதே ஏர்னிங்ஸ் வந்து இதே என்னோட ஹெல்த் கண்டிஷனும் எல்லா வருஷமும் இருக்கும், இல்லை என் ஃபியூச்சர்ல இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் என்னோட ஃபியூச்சர்லையோ இல்லை என் குழந்தைங்க மேலே வரும்போதோ அவங்களுக்கு வந்து நான் சேவிங்ஸ் ஏதாவது வைக்காட்டி கூட கடனை வைக்கக்கூடாதுன்னு வைக்கிறேன். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட அப்பா செட்டில்மெண்ட் பண்ணப்போ 8 lakhs செட்டில்மெண்ட் வந்ததில்ல, அவர் கையில் கடைசியில் இருந்து வெறும் 3 லட்ச ரூபா தான். ஆனால் என் சிஸ்டருக்கு வாங்கின வெறும் 40,000 கடன் வட்டியோட சேர்த்து 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம் நாங்கள். ஸோ கடன் வேணான்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே பேக்ல ஒரு வடு இருக்கு. அதை தான் நான் வேணான்னு சொல்றேன். கடன் வாங்குறது தப்பே கிடையாது சார். கடன் வாங்கிட்டு அதை ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு மற்ற செலவுக்கு யூஸ்வலா என்ன சார் சொல்லுவோம், பிஃபோர் ஸ்பெண்டிங் யுவர் மணி ஃபர்ஸ்ட் அலோகேட் சம் மணி டு சேவிங்ஸ்ங்கிறோம். எத்தனை பேரால பண்ண முடியறது இல்லை. ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தாதான் அது சேவிங்ஸ்க்கா போகுது. வேண்டாமே சார், நம்மளால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஸோ பெட்டர் நம்ம வந்து இஎம்ஐ கட்டிட்டு போறது, அப்போ ஒரு சேவிங்ஸ் ஆயிடுச்சுல்ல சார். நான் வந்து என்னன்னா ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பெரிய லெவல்லையோ இல்லை சின்ன லெவலையோ கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் க்ரோத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். இப்போது நார்மலாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறேன், நான் என்னதுக்காக கடன் வாங்கணும்னு சொல்லுங்கள். என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே நான் பிளான் பண்ணி நான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியலன்னா அதாவது ஒரு செலவு சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கோ வீட்டுக்கோ நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். பட் நார்மலாக ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ சேவிங்ஸ்க்கோ போய் கடன் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட முட்டாள்தனமான யோசனை எதுவுமே கிடையாது. நமக்கு இப்ப கடனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்க என்ன சொல்வீங்க, பசங்களை பார்த்துட்டு நீ வீட்டுல இருக்கலாம்ல, நீ எதுக்கு இப்படி போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியே இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம், he is in Chennai and I am in Salem. ரெண்டு பேரும் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அப்படிதான் பாத்துக்கிறோம். தென் வாட் ஐ வில் சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரம் வர முடியலங்கிறீங்க, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் வரீங்க, எதுக்காக அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? அந்த சேலரியே நமக்கு வேண்டாம், நீங்கள் இங்கே வந்துடுங்க, வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் லெட் வி ஹாவ் எ பீஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லலாம். ஆனால் அப்போ நம்ம இப்போ வளர்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேட்டஸில் இந்த கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா? நாம் எப்பயுமே ஃபேமிலியில் ஹெட்டு வந்து என்னைக்கு வந்து வெளியில் ஒரு சோர்ஸையோ வேறு எதையோ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஹெரிடிட்டியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிடும். சரி, கடன் வாங்கி சரி தப்பு இல்லை. பட் நான் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கலாம், என் ஒய்ஃப் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது அது. ஸோ ஒரு தேவைக்காக நான் கடன் வாங்கும்போது ஒரு ஸ்டடீஸ்க்கு சார் மாதிரி ஒரு ஸ்டடீஸ் வாங்கினா குழந்தைங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் அப்பா வெளியில் கடனே வாங்காதவர் நம்ம ஸ்டடீஸ்க்காக கடன் வாங்கினா, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு கடன் வாங்கினா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு ஜுவல் வாங்கி டோன்ட் மிஸ்டேக் சார், ஏன்னா ஒரு ஜுவல் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி ஃப்யூச்சரில் கிடைக்கிற பெனிஃபிட்டுக்காக இன்றைக்கி அதுக்காக கட்டுற வட்டி வந்து ஜாஸ்தி.
ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் அவர் வாங்குற ப்ரெஷரும் அதுக்கு மேலே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரெஷர் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் சார். அவரும் கரெக்டாக தான் பேசுறாரு, நீங்களும் கரெக்டாக தான் பேசுறீங்க. என்னன்னா உங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து டிரைவ் அப்படின்னு இருக்கு. ஓகே, அவருடைய இது கண்டென்ட்டடா நம்ம இருப்போம் போதும் அப்படின்னு. கடன் இல்லாமல் ஏன் குடும்பத்தை நடத்த முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது? இல்லை, ஒரு புது திங்ஸ் வாங்கினா கூட நமக்கு வந்து ஓன் சேலரிலேருந்து வாங்க முடியாது சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் வாங்குறோமோ இல்லை ஒரு டிவி வாங்குறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இஎம்ஐ போட்டு தான் வாங்க முடியும் சார். ஸோ அதுக்கு வந்து கடன் வாங்கி தான் ஆகணும். ஓகே, அப்போ புது பொருள் ஒன்று வாங்கணும்னா அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்செல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, கடன் வழியாக தான் வாங்க முடியும். ஏன் குடும்பத்தை கடன் இல்லாமல் நடத்த முடியாது நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் ஆடம்பரம் மட்டும்தான். ஆடம்பரம் மட்டும்தான். நான் எனக்கு எல்லாமே வேணும், நான் வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும், நான் எல்லா விஷயத்துலையும் எல்லாரை விடவும் முன்னோடியாக தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் கூட இருக்கிற என்னுடைய சுற்றுச்சூழல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கை முறை வேற, அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கான வருமானம் கம்மி தான். அதுக்காக நான் கடன் வாங்கி தான் அந்த வாழ்க்கையை வாழணும், நான் அவங்களுக்கு கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என் நண்பர்கள் என்னுடைய சுற்றம் இருக்கக்கூடியதுலேருந்து நான் பார்க்குறேங்கிற ஹாப்பியாக இருக்கும். ஆனால் கடன்காரன் கடனை திருப்பி கொடுக்க முடியாத நேரத்தில் அந்த டைம் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது பக்கத்தில் இருக்கும்போது, 10 தடவை ஃபோன் கால் அட்டன் பண்ணி கடனை கொடுக்க முடியலன்னா வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அது முடியாத பட்சத்தில் தான் சார், அது முடியாத பட்சத்தில் தான் வீட்டுக்கு வராங்க. நான் உனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயத்த நான் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ கேட்குற கொடுத்துட்டேம்மான்னு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒரு சில நேரங்களில் தானே வீட்டுக்கு வராங்க. கடன்காரன் கடனை அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. அதாவது தனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதோட முடிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினாலும் அவங்க மறந்து போயிட மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அதை திருப்பி வந்து கொடுத்து தான் ஆகணும். அதை அவங்க புரிஞ்சுக்காம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறது. ஆனால் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் பக்கத்தில் ஃபோன் பண்ணி ஒய்ஃபோ இல்லை வீட்டில் யாரோ இருந்து அவன் கேட்கும் போது பக்கத்தில் இருந்து பேச முடியாமல் அவங்களும் வருத்தப்படுறது, எங்களையும் வருத்தப்பட வைக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் கூட அவர் இருக்கிறப்போ வீட்டில் கடங்காரி யாராவது ஃபோன் பண்ணால் அவர் முகம் இப்படி மாறிப்போம். அவர் முகம் மாறுறது பார்த்தீங்களா, என் முகம் தான் மாறும். நான் அவகிட்ட காட்ட மாட்டேன் சார், என் முகத்தை மாற்ற மாட்டேன். அவகிட்ட கடங்காரன் ஃபோன் பண்ணால் கூட ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு வெளியில் வந்துடுவேன் சார். வெளில வந்து தான் பேசுவேன், அவளுக்கு நேரம் பேச மாட்டேன். ஒரு வேளை அவள் கடங்காரன் தான் பேசுகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட இல்லைம்மா வேறு விஷயத்துக்காக கால் பண்ணா, நான் பேசி அனுப்பிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். அவன் வீட்டுக்கு வந்து நின்றுவான். அப்போது அதை நான் சமாளிப்பேன். மேக்ஸிமம் அவள் மூஞ்சிக்கு நேரம் என்னோடய ஃபேஸை காட்ட மாட்டீங்க. ஓகே.